Ladies and gentlemen, the next award is for the best female face of icon actress. So the recent-ஆன ஒரு பரிமாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, I saw her as a model. ஒரு பேஜெண்ட்டுக்கு ஜூரியாக வந்தாங்க. அப்படியே ஒரு சீரியல், அதுக்கப்புறம் ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக இந்த மேடையில் பிரியதர்ஷினி மேம் நிற்கும் போது அதே மேடையில் அவங்களும் ஷேர் பண்ணும்போது, ஸோ த வெர்சட்டாலிட்டி அப்படின்றப்போ எந்த ரோலாக இருந்தாலும் ஷி இஸ் டெஃபினெட்லி கில்லர். அண்ட் ஹம்பிள் பர்சன் ஆன் த ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்தோம். இட்ஸ் டைம் டு ஹானர் ஹர் with an award, the best familiar face of iconic actors. Ladies and gentlemen, it's none other than Gayatri. Ladies and gentlemen, put your hands together. Iconic Golden Awards 2023. நல்லவே கைத்தல் கொடுக்கலாம். Big applause people, come on. Yes, கண்டிப்பாக எதிர்நீச்சல் சீரியல்ல வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ், ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு அழகான மேடையில் இவ்வளோ அழகான அவார்டீஸ் கூட எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மனிஷ், தேங்க்யூ பாரதி மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆனர். மனிஷோட சாதனைகள் பற்றி நம்ம நிறையா பேர் பேசி கேட்டோம், ஏவியில் பார்த்தோம். நிச்சயமாக 1510 ஈவெண்ட்டுங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக், பெரிய விஷயம். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் அவார்டு வாங்கியிருக்கீங்கிறது மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அவார்டுக்கு இருக்கிற அந்த சந்தோஷமும் அந்த மொமெண்ட் கேப்சர் பண்ணுறதும் அடுத்தடுத்த அவார்டுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் அவார்டு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு. ஸோ அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சாரி ட்ரேபிஸ்டாக இருக்கட்டும், தேடி கண்டுபிடிச்சி இந்த மேடையில் அவங்கள அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுத்து நம்ம சந்தோஷப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். ஐகானிக் ஈவெண்ட்ஸ்க்கு என்னால் தொடர்ந்து வர முடியுது. இன்னும் மனிஷ் அண்ட் டீம் இன்னும் நிறைய இந்த மாதிரி அவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி இன்னும் நிறைய பேரை நம்ம கூடவே இருப்பாங்க, ஏதோ ஒரு சந்தில் மறைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த மேடைக்கு கொண்டு வந்து அங்கீகாரப்படுத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். என்றைக்குமே எங்களோட சப்போர்ட் மனிஷ் அண்ட் டீமுக்கும் ஐகானிக் ஈவெண்ட்ஸ்க்கும் இவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ் மேம், உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அண்ட் நீங்கள் எதிர்நீச்சல் சீரியலில் வந்து ரொம்ப ஃபேமஸ், பார்க்குற மக்கள்லாம் அப்படியே அவங்கள வந்து அவ்வளோ ஃபேனுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து வாட் யூ ஃபீல்? என்னோட டைரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி, திருச்செல்வம் சாருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா நடிச்சிருந்தாலும் இவங்களாலையும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்தது வந்து அயலி தான். அயலியில் என்னோட டைரக்டர் முத்துக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதை தொடர்ந்து இப்போது நிறைய பேர் என் மேலே நம்பிக்கை வச்சு நிறையா இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. இயக்குனருக்கு தான்மா, நான் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றும் கிடையாது. அண்ட் எஸ், நீங்கள் மாரிமுத்து சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவருக்கும் ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு பெரிய லாஸ் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்ட் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா மேம்? ஸோ அதை பற்றி ரொம்ப ஸ்பெஷல் பாண்டே இருந்தது. ஸோ அதை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அந்த மெமரி ரொம்ப கஷ்டமானது. ஸோ அதனால் ரொம்ப பெரிய இழப்பு. உங்களுக்கெல்லாம் எப்படி இழப்போ அதையும் தாண்டி எங்களுக்கு இழப்பு. ஏன்னா அதே இடத்துல அவர் கூட நடித்தோம், இப்போ வேற ஒருத்தர் கூட நடிக்கிறோம். நினைவுகள் நீங்காமல் இருக்குது. மேம், ஏதாவது ஒரு டைலாக் மேம் ப்ளீஸ். வந்துடுவீங்களே கிளம்பி டைலாக் கேட்குறதுக்கு? நீங்கள் டைலாக் பேசாமல் போனால் அப்புறம் எல்லாருமே டென்ஷன் ஆகிடுவாங்க மேம். அவங்க எடுத்து கொடுக்குறாங்க டைலாக், இதாம்மா டைலாக். அண்ணே எப்படிண்ணே இருக்கிய? நல்லா இருக்கியலா? என்னண்ணே ஜான்சி மட்டும் இங்கே இருக்கேன், நீ இல்லை, கஷ்டமாக தானே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லண்ணே, இங்கே தான் எங்கேயோ இருந்துட்டு எங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷண்ணே. வண்டர்ஃபுல். ஒரு சூப்பர் கிளாப்ஸ் பண்ணிடலாமே. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ வேலை பார்த்துருக்கோன்னா வந்து ஒரு நாள் 2 நாள் உழைச்சிருக்க முடியாது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த தருணம் வந்து எப்படின்னா, எனக்கு இந்த ஏவிக்கு, அதாவது
எல்லாருக்கும் அந்த ஃபயர் அந்த இது எல்லாருக்கும், ஆனால் என் பிராண்டுக்கே ஒரு ஃபயர் வேணும் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒவ்வொரு தடவும் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. எப்போவுமே சொல்கிறேன், ஐகானிக் மெடல் ஏறின யார் எல்லாருமே சொல்கிறேன் தி பெஸ்ட்டாக தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும். ஆசிஃப் சார், நான் உன்னே சொல்லப்போனால் இந்த ஏவி பார்த்தீங்க, இந்த ஏவிக்கு பின்னாடி ஒரு குரல் ஒன்று வளைச்சிக்கிட்டே இருந்தது இப்போ இந்த ஆடிட்டோரியமே. ஸோ ப்ளீஸ் கம் டு த ஆசிஃப் சார், என் ஃபிலிம் டைரக்டர், என்னோட குரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ஆட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய இது சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரர் இவர் தாங்க. எனக்கு ஒரு பிரதராகவும் ஒரு வெல்விஷராகவும் எப்போவுமே அவர் இருப்பார். ஸோ இந்த தருணத்தில் நான் இவர் கூட நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்கன்றத விட, நான் டே நைட் ஒர்க் பண்ணதை விட இந்த ஐகானிக் சார்பாக நான் சொல்லி ஆகணும். சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, அருண் அண்ணா, எனக்கு இங்கே வந்திருக்கிற எல்லா செலிப்ரிட்டியும் எங்களுக்காக ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இவ்வளோ பேர் எனக்காக வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது வந்து வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது அருணண்ணா வந்து லாஸ்ட் டைம் வந்து வேறு மாதிரி சொன்னாங்க. மனுஷோட வெற்றிக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு, அதுதாங்க இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், டே நைட்டாக நான் தூக்கம் இல்லாமல் எவ்வளோ ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சின்ன வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணால் கூட அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். இவ்வளோ பேரை வர வச்சு அந்த டைம் சேவ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே முடிச்சு ஒரு வென்யூ புக் பண்ணி இவ்வளோ பேரை ஒரு நாள் ஹோல்ட் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஒரு அவார்டை ஹோல்ட் பண்ணுறது எப்படி உங்களுக்கு அது பெருமையாக இருக்கோ, நான் இவ்வளோ பேரை ஹோல்ட் பண்ணி சம்பாரிச்சு வச்சுருக்குன்றது வந்து எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா. ஜேஎம் ஜென்ரல் மேனேஜர் பாரதி மேடம், இவங்க என்னோடய வெற்றியில் ஒரு பங்காக இருக்காங்க. பாரதி மேடம் ப்ளீஸ் மேம். இவங்க தான் என்னோட பாரதி மேடம். நைட் 2 மணி நேரம் திட்டுவாங்கன்னா, ஓகே திட்டுறா சம்பி, உனக்கு திட்டுறதா பண்ணாடுன்னு. ஏதோ ஒன்று கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டேன்னா உடனே வந்துடுவாங்க, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சப்போர்ட் லக்ஷ்மி அக்கா. அக்கா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். எனக்கு வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த 1 வீக் வந்து உழைச்ச உழைப்புக்கு மேலே இவங்க உழைச்ச உழைப்பு தான் அதிகம். வாங்க லக்ஷ்மி அக்கா, எங்களோட அட்மின் டீம். ஏன்னா இவங்கள தான் உழைச்சிருக்காங்கல்ல, உங்களை அடையாளப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு நான் ஒரு மேடை கொடுக்கணும்ல, கரெக்டு தானேண்ணா? ஸோ அதனால் அவங்க லட்சுமி அக்கா. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, நம்ம யோகன்யா மேடம். சிட்டுக்குருவி மாதிரி பறந்து வருவீங்க, வாங்க யோகன்யா மேடம் ப்ளீஸ். அப்படியே பாருங்கள், வரும்போதே ஃபேன் காத்தோட ஹீரோயின் மாதிரி தான் நடந்து வராங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பின்னாடி பேக் அண்ட் ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் பண்ணதை அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யோகன்யா மேம். அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க யோகன்யா மேம். அப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, ஒரு ஆர்த்தின்னு இன்னொரு சிட்டுக்குருவி. வாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களும் வந்து இந்த அவார்ட் ஷோக்கு நிறையா உழைச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆர்த்தி. அவங்களையும் இன்ட்ரோ பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அவங்களாம் 2 நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு எங்கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கூட அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிட்டு எங்கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஆர்த்தி மேடம். அதுக்கப்புறம் இவ்வளோ பெண்கள் என் பின்னாடி நின்னா பாருங்கள், இதுதான் இந்த சக்ஸஸ்க்கு கூட காரணமே. ஸோ இதை நான் சொல்கிறத விட இதுக்காக நிறைய மேடைகள் வந்து நிறைய திறமைசாலிகளை உருவாக்கி கொண்டு போகிற காஸ்டிங் டைரக்டர் அருண் அண்ணா ப்ளீஸ். இந்த மேடை உங்களுக்கானது. அண்ட் ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கணுங்கலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இந்த 8 பேர் வாங்கினீங்க இல்லையா, புரிஞ்சா எதுவும் எகைன் சொல்கிறேன், இந்த மேடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை படியேறி வந்தீங்கன்னா உங்கள் குரல்கள் மூலம் அங்கே இருக்கிற வரைக்கும் உறக்க சொன்னாதான் உங்களுக்காக கஷ்டப்பட்ட அந்த 5 பேர் பயங்கரமாக சிரிப்பாங்க. யாரை நினச்சும் பயப்படாதீங்க, மைக்கை பிடிக்க பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு மற்றவங்க கேலிகளுக்கு பயந்தீங்கன்னா மேடைகள் ஏறவே முடியாது. ஸோ முதல்ல அவார்டு வாங்கும் போது தன்னம்பிக்கையை வாங்குறதா நினச்சிக்கிட்டு இந்த மைக்கை இன்னொருத்தவங்க கையிலேருந்து பிடுங்குனீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுடைய வெற்றி ரொம்ப வேகமாக கிடைக்கும். அண்ட் அதையே இந்த மேடையில் சொல்லனா 1510 ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது நீங்களா எப்படி தெரியுமா கை தட்டினீங்க? ஓ 1510, ஓகே. என்ன பண்ணியிருக்கணும் அது ஸ்டாண்டிங் ஓவேஷன் கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசிங் டீம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசிங் ஒரு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் அங்கீகாரப்படுத்தி சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு ஜீவனுக்கு மனசு இருக்குன்னா அந்த மனசுலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அவார்டு வாங்குற அந்த 80 பேர் உறக்க கை தட்டினாலே பயங்கரமாக இருந்திருக்கும்.
ஏங்க அந்த 80 பேர் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்கல்ல அந்த அவார்டு, அவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சு கைத்தட்டல் கொடுங்களேன். எந்திரிச்சு கைத்தட்டல் கொடுங்க. உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்த அந்த ஜீவனுக்கும் அது பின்னாடி இருக்கிற டீமுக்கும் ஜோரா ஒரு கைத்தட்டல், சத்தமா ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை நாம கொடுக்கும் போது தான் நம்ம ஏறி வரும்போது நமக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். 4 பேர் மட்டும்தான் கை தட்டுறாங்கன்னா நாம இன்னும் பழகணும், இன்னும் சிரிக்கணும், இன்னும் மனிதர்களை சம்பாதிக்கணும். அண்ட் மனிஷ், நான் போன ஈவெண்ட்ல உங்களுக்கு சொன்னது ஒன்று தான், நிறைய பேர் அவார்ட் கொடுத்து ஃபாலோயர்ஸை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் நிறைய புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா நிச்சயமாக உங்களை பார்த்து ப்ரௌடாக நடப்பாங்க. ஏன்னா திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குற எங்களுக்கு தெரியும் ஒரு ஈவெண்ட்டை நடத்துறது எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பேரை கூட்டுறது எவ்வளோ கஷ்டம், ஒரு ஸ்டேஜ் அமைக்கிறது, ஒரு பேக்ட்ராப், லைட்டு, இவ்வளோ கேமரா பீப்புள். ஈஸியாக ஸ்பான்சர்ஸ் 8 பேர் படிச்சுட்டாங்க. ஒருத்தவங்களை நம்பி ஒரே ஒரு ஸ்பான்சர் வரதும் எவ்வளோ கஷ்டம்னு இந்த ஃப்ரெஷராக முதல் மேடை ஏறி இருப்பீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல. அது என்ன அவார்டு, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷருக்கு ஒரு அவார்டு கொடுத்தோமே, எமர்ஜிங்காக வந்துருக்கிற ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கஸ்டமரை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. 10 ஸ்பான்சர் ஒரு ஜீவனை நம்பி கீழே போடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அந்த உழைப்பு, அந்த 1510 தெளிவாக கரெக்டாக இருந்தனால தான் அது இந்த வருஷமும் நடந்திருக்கு. ஸோ ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, பண்ணி முடிக்கிறது கஷ்டம். அண்டு உங்களை பற்றி சொல்கிறதுக்கோ பாராட்டுறதுக்கோ எதுவும் இல்லை மனுஷனா. ஒரு முறை பார்க்கும் போதும் வியந்து தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இகெயின் இப்போ சொல்கிறதும் ட்வின் லவ் அண்ட் விஷஸ் கொடுக்குறோம். ஆசைப்படுறது எல்லாமே டபுளாக கிடைக்கட்டும். 2 கின்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதான் சொன்னேன், அவங்களுடைய அங்கீகாரம் ரொம்ப பெருசு. அதுக்கு ஜோரா இன்னொரு முறை கைத்தல் கொடுத்துருங்க. அண்ட் டிஜிட்டல் மீடியம் நிறையா வளர்ந்துருச்சு. அவார்டு வாங்குறதுக்குலாம் திருப்பியும் சொல்கிறேன், உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மேடையிலேருந்து என்கரேஜ்மெண்ட்டும் உங்களுடைய டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தி உங்களுக்கான அடையாளத்தையும் சம்பாரிச்சிக்கிறதுக்கு அருண் அண்ட் அரவிந்தின் மனமார்ந்த ட்வின் லவ் அண்ட் விஷஸ். தேங்க்யூ மனிஷ். எங்களையும் இந்த மேடையில் ஏற்றி எங்களையும் கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அருணண்ணா. ஆக்சுவலாக 1 இயர் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து. ஸோ கிட்டத்தட்ட நான் வேர்ல்டு ரெக்கார்ட் 2 பண்ணேன்னு சொன்னேன். எல்லோரும் மாரத்தான்னா முன்னாடி நோக்கி ஓடுவாங்க, நான் பின்னாடி ஓட சொல்லி அதில் வேர்ல்டு ரெக்கார்ட் கின்னஸ் பண்ணோம். ஸோ அதுவே எங்களுக்கு யாராலையும் யோசிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. எப்படி இவங்க மட்டும் யோசிக்கிறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று பண்ணோம், ஹாலோவின் தீமில் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ பேர் கலர் மேக்கப் போடுவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க. பட் அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணி ஒரு ஃபேஷன் ஷோ, பேஜன் ஷோ பண்ணி அதுலேயும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் யாருமே பண்ணாத ரெக்கார்ட் நாங்கள் 2 பண்ணோம். ஆசிஃப் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை கிட்டத்தட்ட சேனல்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக என்னை பார்த்துட்ருக்காரு. ஸோ தேங்க்யூ. உங்களையும் ஒரு ஹானர் பண்ணுறேன் சார். இந்த ஏவிக்காக நீங்கள் வாய்ஸ் கொடுத்ததுக்கு ஒரு ஸ்டேஜில் ஏற்று ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த 1510 பண்ணிடுறேன் சார். ஹலோ, மணியை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். மணியோட அந்த ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட தான் வந்தார் மணி. ஸோ அன்னையிலேருந்து இப்போது மணியோட வளர்ச்சி பார்க்கும்போது ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் பெரிய சேனலில் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க, எல்லாருமே பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அதில் மணியும் இந்த ஈவெண்ட்ஸில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் சொன்னார் இந்த ஐகானிக்கோட வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு, அவருக்காக நான் ஒரு கொடுக்குறேன். ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட்ஸ் proudly presents Iconic Golden Awards 2023 Creation Beyond the Imagination. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்னா. உங்களுக்கு ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவான். ஆக்சுவலாக மனிஷை 2005 எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருந்தோம், ஒரே காலேஜு. 2 பேருமே ஃப்ரம் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் 2 பேரும்.
பார்ட் டைமாக போயிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுற அந்த காசை வச்சு ஃபீஸ் கட்டுவோம். எங்களோட ஒர்க் ப்ராக்டிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நாங்களே போய் நாங்களே கஷ்டப்பட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த மாதிரி எங்கள் கிளாஸில். மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் வெல்த்தியான பர்சங்க. ஏன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றது சும்மா கிடையாது. ஃபோட்டோகிராஃபி, வீடியோஸ், அதை எடிட் பண்ணுறதுக்கு போய் வெளியே போய் பண்ணுறது நிறையா விஷயங்கள், செலவு அவ்வளோ ஆகும். அது 2த்துக்கும் நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு டிசைனிங் ஒர்க்கு, பார்ட் டைம் ஜாப் எல்லாமே பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். இன்றைக்கி கூட வந்து அவன் கூப்பிட்ட உடனே ஓடி வந்த ஒரே ஒரு காரணம், அவன் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வரானே தவிர அவன் நல்ல இடத்துல இருந்து நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் வரல. நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜீல ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கூட வந்து அவன் கூப்பிட்ட உடனே நான் ஓடி வந்த ஒரே ஒரு காரணம், ஹீ இஸ் மை திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் காலேஜ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே தனி மனுஷனாக நின்று இவன் வந்து மிச்சவங்க எல்லாரையுமே காமிச்சான். ஆனால் அதை விட வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது இருக்கும். டிசைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், பின்னாடி உள்ள பேக் ஸ்டேஜ் ஒர்க் எல்லாமே வந்து ஒரே ஆளாக நின்று இவன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அது வந்து பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்றது. ரியலி ஐ அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தட். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் மேலே. இன்னும் மேலே வரணும், ரொம்ப மேலே போகணும். இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே அவனை பற்றி தெரியணும், அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பிரியாக்கா கையில் வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ண அந்த சிங்கப்பெண்கள் அவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணிடலாம். பாரதி மேடம் அவங்களுக்கு அக்கா கையில் ஒரு ஹானர். மேடம் ஆர்த்தி மேடம் இன்னும் ஒரு ஹானருங்க மேலே முடிஞ்சது. லட்சுமி அக்கா யோகன்யா மேம் So Vijay bro, please continue the awards. Yes, I request you to please stay back. And next category வந்து ரொம்ப முக்கியமான ஒரு category. என்னன்னு பாத்தீங்கன்னா best supporting actress கான category, and it goes to the one and only our Priyadarshini ma'am அவர்கள். ஒரு huge round of applause கொடுத்துடலாம். You name any character, she is definitely a versatile character. ஒரு கதாபாத்திரமா இருக்கட்டும் பயங்கரமா அப்படியே சூப்பரா பண்ணுவாங்க. And இப்போ ஷாருக் கானோட லாஸ்டா நமக்கு அந்த ஒரு சீன் வந்தாலும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெஸ்மரைசிங். Any role she fits in, there she is. The best supporting actress, ladies and gentlemen, put your hands together and Priyadarshini. நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். Come on, give it a wide people. Super. And one more important thing, நம்மளோட அவார்ட் ஷோல வந்து அவங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய blessings தான் சொல்ல முடியும். கண்டிப்பா for this iconic golden award 2023 ல அவங்க வந்து best supporting actress win பண்ணிருக்காங்க. It's a very very big thing. ஒரு huge round of applause கொடுத்துருங்க மக்களே. கண்டிப்பா நீங்க பேசலனா மக்கள் எல்லாரும் கோச்சிப்பாங்க மேம். ஒரு few words from your end. Good evening
எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஃபீமேல் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இன்னைக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மனிஷ் அண்ட் டீம் ஆன் அன் எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட். சூப்பர்பாக இருந்தது. சோஃபார் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ பிலீவ் தேர்ஸ் நைஸ் பிரியாணி ஆல்சோ ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த ஐகானிக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் அ கிரேட் புஷ் டு a lot of people career. அவங்க வந்து இங்கேருந்து பயங்கரமாக தான் க்ரோத் ஆகியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம் ஈவன் ஃபார் மீ. நான் மனிஷ் கூட அட்லீஸ்ட் 2 years ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோடய குழந்தை வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பேஜெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரம் தேர் we've been friends and supporting each other. அவர் ரொம்ப ஜென்யூனாக சப்போர்ட் பண்ணுறாரு எல்லாரையும். தட் இஸ் வாட் ஐ லவ் அபவுட் ஹிம் அண்ட் ஐ விஷ் யூ கண்டினியூ டு டூ மோர் அண்ட் மோர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ஜஸ்ட் அன் ஷார்ட் கொஸ்டின், கண்டிப்பாக இந்த மேடையில் நீங்கள் அதுக்கு பதில் அளிக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஷாருக் கான் அப்படின்றப்போ இட்ஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல் மூமெண்ட். இவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஜவானில் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணது படத்தில் ஆக்சுவலி இருக்குது. பட் ஆனாலும் ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எவ்வளோ பெரிய பாலிவுட் ஷெஹன்ஷாவாக இருந்தால் கூட ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். தட்ஸ் வாட் ஐ லவ்ட் அபவுட் ஹிம். பார்த்தீங்கன்னா பீப்புள் ஈவன் டுடே எதுவும் ஒன்றுமே அச்சீவ் பண்ணாமல் அவ்வளோ ஒரு ஆட்டிடியூடெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ அச்சீவ் பண்ணிவிட்டு அவர் எவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருந்தார். சில எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஃபிஷர் லேடிஸாக இருந்தாங்க. லைக் ஏதோ ஒரு ஃபிஷிங் வில்லேஜ்லேருந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னும் அந்த கொஞ்சம் நல்லா ரஃப் அண்ட் டஃப்பான லுக்காக பீப்புள் வேணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் அவ்வளோ ஒரு பவ்யமாக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாரு. இட்ஸ் ரியலி ஸ்பெஷல், very inspiring. I learnt a lot. So he's no wonder he's the king of Bollywood, really. கண்டிப்பாக. அண்ட் நம்ம ஷாருக் சார் பற்றி பேசியாச்சு. இந்த இடத்துல கண்டிப்பாக நயன் மேமை பற்றி கேட்டியே ஆகணும். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு மேம்? நயன் மேம் வந்துட்டு அவங்க எப்படி சொல்கிறது, ஷீஸ் ரியலி ப்ரூவ்ட் தட் யூ கேன் கம் வித் நோ பேக்ரவுண்ட். சினிமாவில் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், டெலிவிஷனில் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் யூ கேன் பிகம் நவ் த ரூலிங் குவீன் ஆஃப் பாலிவுட் ஆல்சோ. அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேம் பாலிவுட் அண்ட் பேன் இண்டியா போயிருக்கு. அண்ட் நிறைய பாலிவுட் என்ட்ரிஸ் கூட அவங்க பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன், டெடிக்கேட்டட் ஆக்டர். ஃபுல்லாக அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஷீ டஸ் இட் அண்ட் ஷீ நெவர் ஆர்கியூஸ் வித் த டைரக்டர். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டாராக இருந்துட்டு கூட டைரக்டர் என்ன கேட்குறாரோ அது டெலிவர் பண்ணுறாங்க வித்தவுட் ஆர்கியூமெண்ட். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். ஸோ நிறைய விஷயம் இருக்குது டு லேர்ன். நம்ம வந்து அப்புறமா பேசலாம் மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ ஃபார் அவர் ட்வின் பிரதர் அருண் அண்ட் அரவிந்த் அவர்கள். அண்ட் இந்த அவார்டுக்கான கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர் அண்ட் இட் கோஸ் டு Well, ladies and gentlemen, this award is definitely special and she's newly married. Instagram எடுத்தாலே அதிரடியாக நம்ம மேக்கப் போடுறோமோ இல்லையோ அதிரடியாக டான்ஸ் ஆடுறதுல she is definitely a queen. எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆட்டத்துக்குன்னே பேர் பெற்ற ஒரு குயின் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே அந்த ஸ்மைலுக்கு she is definitely a star. It's time to honor her with a beautiful award for the Influence Makeup Artist of the Year. Kavya makeup artist, none other than Mrs. Kavya Ramakrishnan. A big applause, ladies and gentlemen. Put your hands together. I think அவங்களோட வாக்கிங்கே ஒரு டான்சிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் போங்க, அப்புறமா டான்ஸ் ஆடுங்க. Also request Manish to join the stage.
காவியா நீங்க வந்து ஆல்ரெடி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நாங்க பார்த்திருக்கோம். நீங்க தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. யார் யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பேன். யார் என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னு. ஓகே, ஸோ இன்னைக்கு யார் என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னு ஒரு அப்டேட் சொல்றீங்களா? இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக ஐகானிக் ஸ்டேட்டஸ் தான் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது. ஸோ ஹாய் ஆல், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து ஐகானிக் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயராக எனக்கு மனிஷ் தெரியும். வென்எவர் இட் இஸ் அவார்ட்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகுறது மனிஷ் தான். ஏன்னா ஹீஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஹீஸ் வெரி ஹம்பிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மனிஷ் அண்ட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அம்மா வந்திருக்காங்க அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இதோட ஒரு 12 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் ஒன்றுத்துக்குமே மம்மி கூப்பிட்டதே கிடையாது. ஸோ ஐ வாண்டட் ஹர் டு கம் டு த ஸ்டேஜ். ஸோ ப்ளீஸ் மம்மி வந்துருங்க, ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் இங்கே வேணும்னு காவி ஆசைப்படுறாங்க. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். அவங்க அம்மாவும் ரொம்ப ஒரு அழகான டான்சர் தெரியுமா இல்லையா? ஃபேமிலியே வந்து டான்சிங் ஃபேமிலி. இல்லை, எங்கள் அம்மா டான்ஸில் ஆட மாட்டாங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு சிங்கர் மாதிரி தெரியுறாங்க. அம்மா கிட்ட மைக் கொடுங்க. எங்களுக்காக ஒரு 2 லைன் அழகா ஒரு பாடல். I wanted to dedicate all my awards to my mom. Nice, so sweet of you. And thank you so much Anna, எல்லாருக்கும் ரொம்ப thanks. Thank you. Super. There's definitely a special moment which is happening. So அம்மா கிட்ட மைக் கொடுங்க. அம்மா 2 வரி பாடிடுங்க. வார்த்தை பேசுறதை விட 2 வரியில பாடிருங்க அழகா எங்களுக்காக. ஆமாம் தெரியும், கலை குடும்பம் தான் நீங்கள் மொத்த ஃபேமிலியை. ஹலோ, ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் ஆக்சுவலி வந்து கேரளா, அதனால வந்து தமிழ் அவ்வளோ தெரியாது. பட் ஸ்டில் ஐ நோ தமிழ். பட் காவியா வந்து எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். பட் எல்லாமே அவள் தான், வேறு எதுவுமே இல்லை. அவளால் நிறைய அச்சீவ்மெண்ட்டு. எல்லாருமே அவள் காலில் தான் அவள் படித்து அவள் வந்து காலேஜ் போகும்போது சொன்னாங்க எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும். சரி ஓகே, உன் இஷ்டம் என்னோ அதுதான். அவள் வந்து ஜேஆர்டிவியில் அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு அவளே வந்து படித்து அவளே வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் சொன்னாங்க இல்லை மம்மி, எனக்கு வந்து தனியே எனக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட அண்டரில் வேலை பார்க்கணும் வேண்டாம், நானே வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் மாதிரி நான் ஏதாவது ஒரு கரியர் வேணும். சரி உனக்கு என்ன பிடிக்கும் கேட்டதுக்கு நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகலாம்னு சொன்னேன். சரி ஓகே, அது அவள் என்ன சொல்கிறதோ அதில் நாங்கள் வந்து எல்லா சப்போர்ட்டும் அவளுக்கு கொடுத்துருவான். நான் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரியர். நான் வந்து ஒரு நர்ஸாக இருக்கேன். எல்லாருக்குமே நான் வந்து ஒரு லைஃப் சேவிங் பார்ட்னர் தான். ஸோ அதனால என் பொண்ணு வந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஸோ ஐ லவ் ஹர். லவ்லி, தேங்க்யூ. ஸோ இந்த கேண்டிட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு அழகான பதிவாக கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட் தி ஐகானிக் என்டர்டெய்னர்ஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், தேங்க்யூ. அம்மா நீங்கள் மட்டும் இறங்கிக்கோங்க. And இந்த தருணத்துல request please you could just join the stage. Please come on to the stage. And Sindhu avargal please come on to the stage. And also Kavya avargal please come on to the stage. Indu avargal, Sindhu, Indu, ஆமா உங்களதான் வாங்க மேம், 2 பேரும் வாங்க ப்ளீஸ். And powered by Indu கொஞ்சம் ஜாயின் பண்ணு. நீ வெளுத்தது ஏன் கிளாப்ஸ் இல்லாம எப்படி ஒரு சூப்பர் கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? எஸ். தொட மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன். கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி. The professional dancers entertainment ஒன்று மிஸ் ஆயிட்டே இருக்கேன்னு பார்த்தோம். விட மாட்டேன். தேங்க்யூ. இதுக்காகவே துபாய் போய் ஸ்டெப் எல்லாம் கத்துட்டு வந்திருக்காரு சாய் சக்தி. தேங்க்யூ. நீங்க வேர்ல்ட் டூர் போகும்போது எங்களுக்கு இப்பதான் புரியுது. நன்றி.